புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. எங்களை அன்பு செய்கின்ற, பேரன்பு செய்கின்ற தந்தையே இறைவா, இதோ ஒரே குடும்பமாக உமது பிள்ளைகளாக உமது பாதத்திலே முழந்தாள் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த ஒரு மணி நேரம் முழுமையாக ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம். எந்த பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் உம்மை மட்டுமே முன்னிறுத்தி உமது வார்த்தைகளை மட்டுமே தியானித்து உம்மை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து மகிழ்வதற்கான தருணமாக இதை நாங்கள் கொண்டு ஆண்டவரே ஒரு ஜெபத்தின் அனுபவத்தை, அருள் வாழ்வின் அனுபவத்தை நாங்கள் கண்டு மகிழ அனுபவிக்க அருள் தாரும். திருப்பாடல் 69:13 நாங்கள் வாசிக்கின்ற இந்த இறை வார்த்தை, ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எத்தனையோ மனிதர்கள் நாங்கள் உமது பதில் மொழிக்காக காத்து கிடக்கிறோம் ஆண்டவரே. என்றாவது ஒரு நாள் விடை கிடைக்குமோ, என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கையிலே ஆறுதல் கிடைக்குமோ, என்றாவது ஒரு நாள் விடியுமோ என்றெல்லாம் ஒவ்வொரு நாளுக்காக, நல்வாழ்விற்காக, உமது பதில் மொழிக்காக காத்திருக்கக்கூடிய மனிதர்களோடு இணைந்து ஆண்டவரே நாங்கள் உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு இருக்கின்றோம். தொடக்க நூல் 32 யாக்கோபு இறை மனிதரோடு மறுயுத்தம் செய்கிறார், மற்போர் புரிகிறார். இரவு முழுவதுமாக நடந்த அந்த மற்போரின் இறுதியிலே அந்த இறை மனிதருடைய காலை இறுக பற்றி கொண்டு யாக்கோபு விடாது பிடித்துக் கொண்டிருக்கிற போது அந்த இறை மனிதர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது, உமது ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து விட்டு சொல்லும் என்று சொல்லி கொடுக்காத வரையில் அவருடைய காலை இறுக பற்றி கொண்டிருப்பதை விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே அதே அனுபவத்தோடு, அதே உள்ளார்ந்த மனநிலையோடு உமது காலை இறுக பற்றி கொண்டு
உமது பதில் மொழிக்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சார்பாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோவுக்கு நீர் ஆசீர்வாதம் கொடுத்தது போல யாக்கோவினுடைய பெயரை இனிமேல் இஸ்ராயேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி தலைமுறை தலைமுறையாக அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்ல ஒரு பதில் மொழியை அவருக்கு தந்தது போல ஆண்டவரே, உமது பேரன்பினால் எங்களுக்கும் நிறைந்த ஆசீர்வாதத்தை தாரும். உமது பேரன்பினால் நல்ல ஒரு பதில் மொழியை எங்களுக்கு தாரும். யாக்கோபினுடைய தலைமுறைகளை ஆசீர்வதித்தது போல எங்கள் தலைமுறைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ உம்மை இறுக பற்றி கொண்டிருக்கிறோம். உமது ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி தவிக்கின்றோம். உமது பதில் மொழிக்காக காத்திருக்கின்றோம். எங்களது குரலையும் எங்களது ஆசையையும் எங்களுடைய ஆவலையும் ஆண்டவரே கண்ணோக்கி அருள்வீராக. உமது செவி கொண்டு கேட்பீராக. ஆமென். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா கீதம் பாடியே, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. ஆராதிக்கும் பரிசுத்தரே, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். பாவங்கள் தீரும், சாபங்கள் தீரும் ஆராதனையாலே. கோட்டைகள் தகரும், கொடுமைகள் தீரும் ஆராதனையாலே. பாவங்கள்
ஆத்மநேசர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை துதித்து உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இணையற்ற அன்பிற்காய் உம்மை துதிக்கிறோம், உமது அளவிட முடியாத இரக்கத்திற்காய் உம்மை ஆராதிக்கிறோம், உமது கணக்கிட முடியாத ஆசீர்வாதங்களுக்காக அற்புதங்களுக்காக உம்மை போற்றி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவரே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் என்று சொல்லி அவர் வாஞ்சியோடு உம்மை நோக்கி குரல் எழுப்புவதை இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, உமது பேரன்பினால், உமது இரக்கத்தினால், உமது கருணையினால், ஆண்டவரே நீர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அளவிட முடியாத அசைக்க முடியாத நம்பிக்கையினால் நாங்கள் இதோ நீர் நம்பிக்கை நிறைந்த நீர். ஆண்டவரே, என்னாலும் இதோ நாங்கள் உம்மை விட்டு விலகி ஓடி போயிருந்தாலும் நீர் நம்பிக்கைக்குரியவர், சொன்னதை செய்து முடிப்பவர் என்பதை பவுலடிகளார் தனது வாழ்க்கையின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் நம்பிக்கைக்குரிய தேவன். ஆனால் நாங்கள் நம்பிக்கை அற்றவர்கள். உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம், உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற அன்பு, உம்மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அளவிட முடியாத பாசம், இவைகளெல்லாம் பல நேரங்களிலே சிதறி போகின்றன, தவிடு பொடியாகின்றன. எங்களது வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்களிலே, நாங்கள் சந்திக்கின்ற சவால்களிலே, துன்பங்களிலே, நோய்களிலே, தனிமையிலே என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா, என்னை ஆசீர்வதிக்கிறாரா, என்னை வழி நடத்துகிறாரா என்ற எண்ணங்கள் எங்களிடத்தில் மேலோங்கி நிற்கின்றன. ஏதோ சங்கீத ஆசிரியர் தாவீது ஆசிரியர் சொல்லுவார், என் ஆண்டவர் என் ஆயன், எனக்கேதும் குறையில்லை என்று சொல்கிறார். ஆண்டவரே, அந்த மனநிலை, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னிடத்தில் எந்த குறையும் இல்லை, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை கைதாங்குவார், என்னை தூக்கி பிடிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வழி நடத்துவார், என் ஆண்டவர் என்னாலும் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை, என்ற விசுவாசத்தை இன்னும் என்னில் அதிகப்படுத்தும்படியாய், ஆண்டவரே நீர் என்னை மறவாத தேவன், நீர் என்னை கைவிடாத ஆண்டவர், நீர் என்னாலும் என்னோடு இருக்கிற தேவன் என்ற உணர்வோடு இதோ இந்த பாடலை நாம் அனைவரும் நம்பிக்கையோடு நம் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய் பாடி ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீர். சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே.
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்களை மறவாமல் நினைத்து காத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். திருப்பாடல் 69 நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில் மொழி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும்? ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் என்றும் மாறாதவர். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உமது பேரன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கிறோம். நீர் மறவாமல் எங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நாங்கள் துன்பங்கள் வேதனைகள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை தொடர்ந்து எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்து விடுகின்றோம். அதை நினைத்து பார்ப்பதில்லை. ஆனால் தாவீது சற்று மாறுபட்டவராக இருக்கிறார். நெருக்கடியான நேரத்திலே, துன்பமான நேரத்திலே, தன்னுடைய குழந்தை பருவம் முதல் இன்று வரை கடவுள் எப்படியெல்லாம் அவரை அரவணைத்து காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மீண்டுமாய் அசை போட்டு பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அந்த பேரன்பின் நிமித்தமாக இன்று என்னை காத்தருளும் என்று திருப்பாடலை மீண்டுமாய் எழுதி வடிக்கிறார். தாவீதினுடைய தந்தை அவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் கூட, பெத்லகேமிலே உயர்ந்த பணக்காரராக இருந்தாலும் கூட தன்னுடைய மகனை ஆடு மேய்க்க அனுப்புகிறார். அப்படிப்பட்ட நிலைதான் தாவீதுக்கு இருந்தது. எனவே தான் இந்த திருப்பாடல் சொல்கிறது, என் சகோதரருக்கு அயலானே என்று சொல்கிறது. தன் குடும்பத்திலே தான் ஒதுக்கப்பட்டவனாக காடு மேடெல்லாம் திரிந்து ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக தான் தாவீது பார்க்கப்பட்டிருக்கிறார் ஊழியத்திலே. அப்படிப்பட்ட தாவீது திருப்பாடல் கூட சொல்லுவார், என் தாயின் வயிற்றிலிருந்து நான் தூக்கி எறியப்பட்டேன் என்று சொல்கிறார். ஆக பிறப்பின் முழுதல் தன்னுடைய வாழ்நாளிலே தூக்கி எறியப்பட்டவனாக, அங்கீகரிக்கப்படாத மனிதனாக, தன் வாழ்விலே எல்லா நிலையிலும் பல்வேறு நபர்களால் ஒடுக்கப்பட்டவராக வாழ்ந்த தாவீது ஒரே ஒரு நம்பிக்கை, நீர் மட்டுமே என்பதை அவர் தெளிவாக இருந்தார். நீர் அழைத்தீர், நீர் வழி நடத்துவீர், வழி நடத்தி கொண்டு இருக்கிற இன்னுமாய் வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கை தாவீதிலே முழுவதுமாக இருந்தது. எனவேதான் ஒவ்வொரு முறையும் துன்பம் வந்த பொழுது, துயரம் வந்த பொழுது மீண்டுமாய் கடவுள் எவ்வாறெல்லாம் வழி நடத்தினார், எவ்வளவு கொடுமையான நிகழ்வுகள் வழியாக, எவ்வளவு மோசமான நிகழ்வுகள் வழியாக, எவ்வளவு துன்பங்கள் வழியாக, எவ்வளவு
அக்கிரமங்கள் வழியாக என்ன நடந்தாலும் சரி, கடவுள் என்னை எப்படி வழி நடத்தினார் என்பதை தாவீது மீண்டுமாய் உணர்ந்து அந்த பேரன்பினால் மீண்டுமாய் கடவுள் என்னை காத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையை நமக்கும் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணையில் பங்கு கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்விலும் எத்தனையோ துன்பங்கள், வேதனைகள், நோய், நெருக்கடி எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் சோர்ந்து விடாமல் தளர்ந்து விடக்கூடாது என்பதைத்தான் கடவுள் இந்த நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்நாள் மட்டுமாய் உன்னை ஆசீர்வதித்து வழிநடத்திய கடவுளாகிய நான் உன்னை வழி நடத்துவேன். என்னுடைய பேரன்பு மிக பெரியது என்பதை மீண்டுமாய் சொல்கிறார். எனவே கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்விலே கடவுள் செய்த எல்லா நன்மைத்தனங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய இக்கட்டான நெருக்கடியான நேரங்களிலே கடவுள் எவ்வளவாய் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார் என்பதை நினைத்து பார்த்து இந்த வேளையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடவுளுடைய பேரன்பை நினைத்து அவரை போற்றி புகழ்வோம். அவரே நம்முடைய நிலையான சொந்தம் என்பதை அவரிடம் மீண்டுமாய் நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழை நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனிதந்து என் வாழ்வு செழிப்பாகவே, கனிதந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாயே தலைவாயே உயிர் மூச்சிலே, வருவாயே தலைவாயே உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் உன்னிடமே
வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் உன்னிடமே இருக்கின்றன. நான் எங்கு போவது உன்னை பிரிந்து, நான் எங்கு போவது உன்னை பிரிந்து, நாளெல்லாம் வருவேன் உன்னை தொடர்ந்து, நாளெல்லாம் வருவேன் உன்னை தொடர்ந்து. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது வந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழை நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். சின்ன வயசில் அம்மா அப்பா வீட்டில் இல்லாத ஒரு நேரத்தில் அவர்கள் வைத்திருக்கிற அந்த தின்பண்டங்களை எடுத்து சாப்பிடுவதற்கு முயற்சி செய்கிறேன். அலமாரியின் மேல் அடுக்கில் இருக்கிற அந்த தின்பண்டத்தை என்னால் எடுக்க இயலவில்லை. அருகாமையில் இருக்கிற ஒரு சிலருடைய உதவியை தேடுகிறேன். அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே என்னுடைய தாய் வீட்டுக்குள் நுழைந்து விடுகிறார். அப்படி நுழைந்தவர் என்னை கடிந்து கொள்ளாமல், கோபப்படாமல், எனக்கு தேவையானதை எல்லாம் எனக்கு தாராளமாக கொடுக்கிறார். ஆனாலும் கூட எனக்குள் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னை அடிப்பார்கள், திட்டுவார்கள் என்று பயந்து கொண்டே இருக்கிறேன். வந்தவர்கள் வெளியே போனவுடன் என்னை அழைத்து அருகாமையில் அமர வைத்து, இது உனக்குத்தானே, இது உனக்காகத்தானே நான் செய்து வைத்திருக்கிறேன், ஏன் தெரியாமல் எடுத்தாய்? அப்படி தெரியாமல் எடுக்கிற பொழுது ஏன் மற்றவர்களை அழைத்து வந்து இவ்வாறு செய்தாய்? இது சரியா என்று அவர்கள் கேட்ட பொழுது எனக்குள் ஏற்பட்ட அந்த குற்ற உணர்வு தொடர்ந்து அந்த தவறு செய்யாமல் இருப்பதற்கு இன்றளவும் ஒரு மாபெரும் உதவியாக இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் கோபப்பட்டிருக்கலாம், கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்கலாம், ஏன் என்னை அடித்து கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் காட்டிய அந்த பேரன்பு, என்னுடைய வலுவின்மையில் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த பேரன்பு இன்னும் என்னை ஒரு மனிதனாக வாழ வைப்பதற்கு பேருதவியாக இருக்கிறது. கடவுளே, நான் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறேனோ, யாரும் என்னை பார்க்க மாட்டார்கள், காண மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையிலே நான் தவறுகள் செய்கிற பொழுதெல்லாம் இப்படிதான் யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய ஆண்டவர் நீ, என்னுடைய கடவுள் நீ, உம்முடைய பேரன்பினால் எனக்கு பதில் மொழி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். உன்னை தண்டிக்கிற கடவுள் நான் அல்ல, மாறாக உன்னை மீண்டுமாய் என் அன்புக்குரியவனாக, அன்புக்குரியவளாக நான் எடுத்துக்கொள்வேன், மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்து அழைத்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இதோ பலவீனத்தால் தவறி போன ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளே
நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் நீர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தண்டிக்க தொடங்கினால் யாருமே இங்க மிச்சம் இருக்க முடியாது. உம்முடைய பேரன்பினால் எங்களுக்கு பதில் மொழி சொல்லிக் கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, தவறி போகிற எங்களை, தடுமாறி நிற்கிற எங்களை தாங்கி பிடித்து கொள்ளும். கவலைப்படாத மகனே, கவலைப்படாதே மகளே என்று சொல்லி அந்த காணாமல் போன அந்த ஆட்டுக்குட்டியை போல எங்களை உம்முடைய தோள்களிலே சுமந்து கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்களை சுமப்பதால், நீர் எங்களை நேசிப்பதால் உம்முடைய அன்பு ஒருபோதும் குறைந்து போவதே கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய அன்பை அனுபவிக்க, உம்முடைய பேரன்பை கண்டு என்னாலும் மகிழ்ந்திருக்க எங்களை வழி நடத்தும். எங்களை அரவணைத்துக் கொள்ளும், எங்களை அணைத்துக் கொள்ளும், அணைத்துக் கொள்ளும். சுமப்பதனால் இறைவா, உந்தன் சிறகுகள் உடைவதில்லை. என்னை நேசிப்பதால் இறைவா, உந்தன் அன்பு குறைவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா, உந்தன் சிறகுகள் உடைவதில்லை. என்னை நேசிப்பதால் இறைவா, உந்தன் அன்பு குறைவதில்லை. இயேசுவே என் சொந்தமே, இயேசுவே என் பந்தமே, என்னாலும் என்னை காக்கும் என் தெய்வமே. என்னை சுமப்பதனால் இறைவா, உந்தன் சிறகுகள் உடைவதில்லை. என்னை நேசிப்பதால் இறைவா, உந்தன் அன்பு குறைவதில்லை. வழியை காட்டினாய், பகைமை நீங்கி பாசம் ஓங்க நேச தீபம் ஏற்றினாய். உன் சிறகின் நிழலில் பயணம் தொடர்வேன், பாதுகாப்பாய் இறைவா, என்னை பாதுகாப்பாய் இறைவா. என்னை சுமப்பதனால் இறைவா, உந்தன் சிறகுகள் உடைவதில்லை. என்னை நேசிப்பதால் இறைவா, உந்தன் அன்பு குறைவதில்லை. வழியில் நிறைவினை காண நீயும் உலகில் தோன்றினாய். சேயை நேசிக்கும்
தாயை போல தயவாய் என்னை காக்கின்றாய். உன் அமைதியின் வழியில் அனைத்துமாயானே ஆண்டு நடத்தும் இறைவா, என்னை ஆண்டு நடத்தும் இறைவா, என்னை சுமப்பதனால் இறைவா, உந்தன் சிறகுகள் உடைவதில்லை. என்னை நேசிப்பதால் இறைவா, உந்தன் அன்பு குறைவதில்லை. இயேசுவே என் சொந்தமே, இயேசுவே என் பந்தமே, என்னாலும் என்னை காக்கும் என் தெய்வமே, என்னை சுமப்பதனால் இறைவா, உந்தன் சிறகுகள் உடைவதில்லை. என்னை நேசிப்பதால் இறைவா, உந்தன் அன்பு குறைவதில்லை. ஆமாண்டவரே, உமது குறையாத அன்பு, உமது நிறைவான கரிசனை, உமது அளவிட முடியாத பாசம், நினைக்க முடியாத அளவிற்கு உமது இரக்கம் ஒருபோதும் குறைந்ததே இல்லை ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு குறைவுள்ள பிள்ளைகளாய் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் நிறைவாக இருக்கிறீர். அதனால்தான் எங்கள் இயேசுசாமி சொன்னார், உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் சூரியனை உதிக்கச் செய்கிறார், மழை பொழிய செய்கிறார். பாரபட்சம் பார்க்காமல் அவர் எல்லோருக்கும் நல்லவராய் இருக்கிறார். இத்தனை அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஏன் கணக்கு பார்க்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்ய ஏன் தயங்குகிறீர்கள்? உங்கள் பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ள ஏன் நீங்கள் யோசிக்கின்றீர்கள்? உன் உடன் பிறந்த சகோதரனை சகோதரியை மன்னிக்க ஏன் நீங்கள் இந்த உலகிலே அவன் இல்லாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏழைகளை, அனாதைகளை, கைவிடப்பட்டவர்களை, இதோ தேவையில் இருப்பவரை பார்க்கின்ற பொழுது நான் இவனுக்கு செய்கின்ற உதவி உண்மையிலேயே அவன் அதற்கு தகுதியா என்று தீர்ப்பிட நான் யார், நீ யார்? என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் ஆண்டவர் நமது நன்மை தினத்திற்காக மட்டுமே நமக்கு அருள் பாலிக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகிலே நாம் என்றோ இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருப்போம், இறந்து போயிருப்போம். நாம் செய்த அளவிட முடியாத அக்கிரமங்கள், பாவங்களை நம் ஆண்டவர் கணக்கிட்டார் என்று சொன்னால், இந்த உலகிலே வாழ்வதற்கு ஒருவரும் தகுதியற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். தகுதியற்ற நம் ஆண்டவர் நமக்கு தகுதியை கொடுத்து நம்மை மகனாய் மகளாய் ஏற்று எவ்வளவு அன்பு செய்கிறார் என்று சொன்னால், எவ்வளவு இரக்கம் காட்டுகிறார் என்று சொன்னால், எவ்வளவு நம் மீது பேரன்பு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஏன் ஒரு சிறிதளவு, ஒரு கடுகளவு அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள, என் பெற்றோரோடு, என் பிள்ளைகளோடு, என் சகோதரனோடு, என் சகோதரியோடு, என் அயனாளோடு, ஏன் என் பகைவனோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு என்ன பிரச்சனை? என் ஆண்டவரே, என் மனநிலையை மாற்றும். உமக்கு இருந்த அதே மனநிலையை தாரும் இயேசுவே. என் நெஞ்சிலே நீர் கோயில் கொள்ளவா ஆண்டவரே. என் மனதை, என் இதயத்தை, என் ஆன்மாவை உன்னுடைய இதயமாக, உன்னுடைய நெஞ்சமாக, உன்னுடைய கோயிலாக மாற்றும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தே நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம்
நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப மொழி இயேசு என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன்னன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் என் நாயன் நீயே அன்றோ. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் என் நாயன் நீயே அன்றோ. மாசு கொண்ட உள்ளம் பேசும் உந்த நாமம், மாசு கொண்ட உள்ளம் பேசும் உந்த நாமம், இயேசு என் வாழ்வில் தெய்வம் நீயே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. சிந்தையெல்லாம் நொந்தழுவே, சிந்தையெல்லாம் நொந்தழுவே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. நன்றி ஆண்டவரே, உம் பேரன்பினால் எங்களுக்கு பதில் மொழி தந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம். இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அடிமையாயிருந்து ஒப்பாரி வைத்து வலிவேதனைகளினால் துடித்து தவித்த போது என் மக்கள் படக்கூடிய துன்பங்களை என் கண்ணால் கண்டேன், அவருடைய அழுகுரல்களை எல்லாம் என் செவியால் கேட்டேன் என்று சொல்லி உமது பேரன்பினால் அவர்களுக்கு பதில் மொழி கொடுத்தது போல, இதோ துன்ப துயரங்களினால் வலி வேதனைகளினால் அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உமது பேரன்பினால் பதில் மொழி தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, உமக்கு நன்றி கூறுகிறோம். எத்தனையோ மனிதர்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்து இருந்த வேளையிலே, நேற்று கூடவே பயணித்தவர்கள் இன்று இல்லாது தனித்து விடப்பட்ட தருணத்திலே ஆண்டவரே, நீர் அந்த விதவை பெண்ணுக்கு அவருடைய மகன் இழந்த தருணத்திலே உமது பேரன்பினால் அவருக்கு பதில் மொழி கொடுத்து மீண்டுமாக உயிர்ப்பித்தலையும் மீண்டுமாக மகிழ்ச்சியையும் மணிமகுடமாக சூட்டியது போல ஆண்டவரே, அதே இழப்பின் வலியோடு அதே இறப்பின் வேதனையிலே துடித்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உமது பேரன்பினால் பதில் மொழி தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி சாலையோரத்திலே ஆண்டவரே தனது கண் பார்வையற்ற தருணத்தை நினைத்து, தனது ஊனமான உடல் நல குறைபாடை நினைத்து வருந்தி துடித்த அந்த மனிதனைப் போல் ஆண்டவரே இதோ ஜெபித்த இந்த சகோதர சகோதரி நினைத்து பார்க்கிறோம். கண் பார்வை இல்லாமல், காது சரியாக கேட்காமல், உடல் பலவீனத்தோடு தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுடைய ஆண்டவரே, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கதறி வேண்டிய அந்த தருணங்களில் எல்லாம் ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம் பேரன்பினால் அவர்களுக்கு பதில் மொழி தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உமது பேரன்பினால் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு உமது பதில் மொழியை ஆசீர்வாதமாக தாரும். ஆமென். ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமான இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.